வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? குபேரா. அப்படியா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? அப்படியா? ரைட், ஓகே. இன்றைக்கு வந்து என்ன ஸ்பெஷல், உங்களுக்கு என்ன விசேஷம்? இன்றைக்கு பிறந்தநாள். எத்தனையாவது பிறந்தநாள்? 9வது பிறந்தநாளா? 10வது பிறந்தநாளா? 9ஆ 10ஆ? 10வது பிறந்தநாள். ஓகே. இன்றைக்கு வந்து குபேரா. என்ன குபேரா என்னென்ன பிள்ளைய கூப்பிடுவாங்க? என்னென்னு கூப்பிடுவாங்க? குபேரான்னு கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து குபேராவுக்கு வந்து 10வது பிறந்தநாள்னு சொல்லி இன்றைக்கி அவங்களோட வீட்டில் வந்து பிறந்தநாளை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். ஓகேயா? சரி தானே? 3 பேரை தான் நீங்கள் சொல்லலாம் யார் தந்திருப்பாங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸை, யார் தந்திருப்பாங்க. நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறேன். யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லணும். தவறானபடி சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? பாட்டு ஒன்று படிப்பீங்களா? பாட்டு படிப்பீங்களா? என்ன சொல்லணும்? என்னோட கதைக்கு ஒன்று படிப்பா. பாட்டு படிப்பீங்களா? அல்ல டான்ஸ் ஆடுவீங்களா? எது? பாட்டு படிப்பீங்களா டான்ஸா? பாட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே குபேரான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, நல்லா இருக்கா ஐசிங்கே? நல்லா இருக்கா? என்ன டல்லாக இருக்கிறீங்க பிள்ளைக்கு? தடிமேனா? ஓகே, சரி. இன்றைக்கு குபேராக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் வளர்ந்துருங்க. ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டை தந்திருக்கிறாங்க. ரைட், அதையும் வேணுங்க. சாக்லேட் விருப்பமா? ரெக்கார்டில் கேட்கும். சாக்லேட் விருப்பமா பிள்ளைக்கு? விருப்பமா? கதைக்கணும் என்னோட. சாக்லேட் விருப்பமா? சரி, யாருக்கு கொடுப்போம்? இங்கே நிற்கிற ஆளுக்கும் கொடுப்போமா? குபேரா. ரைட், ஓகே. இன்றைக்கு வந்து யார் தந்திருப்பாங்க? யார் பிள்ளைக்கு இந்த மாதிரி இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது? யார் தந்திருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸிங் யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு கேட்கணும். யாரை நினைக்கிறீங்க சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு தரம் இல்லையா? அப்போ நான் திருப்பி கொண்டு போட்டா ஒரு தரம் இல்லாட்டி நான் கொண்டு போகிறேன். ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதையும் வேணுங்க. பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, என்ன சாமான்? ட்ரெஸ் தந்துருக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்கா? அப்படி எடுத்து காட்டுங்க பாப்பா. ஓகே, சூப்பர். ரைட், ப்ளவுஸாக பார்ப்போம். சரி, ஓகே, நல்லா இருக்கேண்ணா. சரி, யார் பிள்ளைக்கு தந்துருப்பாங்க? எனக்கு சொல்லணும். சொன்னால் தான் அடுத்த கிஃப்ட். யார் தந்துருப்பாங்க? கதைக்கணும். என்ன இது? அதுதானே இங்கே எனக்கு கேட்கல. யார் தந்துருப்பாங்களா? யாருன்னு சொல்லுங்க. யோசிக்கிறத பார்க்க ஆறாள் அம்மா. அப்படியா? அம்மா உங்கள்கிட்டயே தந்துருக்கலாமே முதல்ல. ஏன் எங்களை கூப்பிடுவான்? ஏன் எங்களை கூப்பிட்டு தருவான்? உங்களோட கையிலேயே தந்துருக்கலாம் தானே அம்மா. பிள்ளைக்கு இந்தாங்க அம்மா இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி தந்துருக்கலாமே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று அதையும் வேணுங்க பாப்போம். ரைட், அதையும் எடுங்க பாப்போம். சூப்பர். அங்கே பார்ப்போம். அங்கே பேக், சூப்பரான பேக் ஒன்று தந்துருக்குறாங்க. ஓகே, அதை முன்னுக்கு வைங்கோ. கேக்குக்கு முன்னுக்கு வையுங்கோ. ரைட், சரி. இப்போ சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் உங்களோட அம்மா இல்லையான்னு சொல்லி. வேறு யார்? ஒரு ஆளை சொல்லிட்டீங்களா அம்மா. நான் சொல்கிறேன் உங்களோட அம்மா இல்லை. வேறு யாராக இருக்கும்? இதில் சில நேரம் வந்திருக்கலாம். இந்த இடத்துல இருக்கலாம். சித்தி செய்திருக்க மாட்டாங்களா? பிரியா சித்தி. என்ன புதுசாக வருது? பிரியா சித்தி. பிரியா சித்தி போனாலும் மறைக்கிறா தானே. பிரியா சித்தி செய்திருப்பாங்களா? அப்படியா? சரி, பார்க்கலாம். வேறு என்ன இருக்கு? சரி, பிரியா சித்தி இல்லாட்டிக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. பிரியா சித்தி இல்லாட்டிக்கு யாராவது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியா சித்தி இல்லாட்டிக்கு யார் செய்திருப்பாங்க? பிள்ளைக்கு தந்துருப்பாங்களா? இவ்வளோ கிஃப்டையும் வந்து பிள்ளைக்கு தந்துருக்குறாங்களா? யாரா கை இருக்கு? கிரிச்சித்தா எங்கே இருக்கிறாங்க? பின்னுக்கு நிற்கிறாங்க. எங்களை பார்ப்போம் வாக்கில். கிரிச்சித்தாவா? சரி, ஓகே. அப்போ நான் சொல்கிறேன் கிரிச்சித்தாவும் இல்லைன்னு சொல்கிறேன். கிரிச்சித்தாவும் இல்லை. ஆறாள் வேறு ஒரு தரமே இல்லையா? பிள்ளைக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்யக்கூடிய ஆக்கள் ஒரு தரமே இல்லையா? ஒரு தரமே இல்லையா? என்ன சொல்லுங்க, ஒன்று கதைக்கு ஒன்று ஒரு தரமே இல்லை. சரி, பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையும் அந்த பேக்குக்கு போட்டுத்தாங்க, நாங்கள் கொண்டு போகிறேன். அப்போ ஒரு தரமே இல்லை பிள்ளைக்கு. அம்மாவா? அப்பா அம்மாவா? அப்பா அம்மா
சரி அப்போ அப்பா செய்திருக்க மாட்டாங்க. பேசாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? செய்திருப்பா. சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. சரி இன்றைக்கு வந்து எங்களோட குபேராவுக்கு வந்து 10வது பிறந்தநாள்னு சொல்லி இந்த மாதிரி பிறந்தநாளை வந்து ஒரு இனிமையான தருணத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே குபேராவுக்கு கிடைக்கணும். நல்லா படிக்கணும், அம்மா சொல்ல கேட்கணும், நல்லா கேட்கணும். ஓகே தானே? சரி அம்மா அப்பா சொல்ல வடிவாக கேட்டு நல்லா படித்து நல்ல ஒரு கெட்டிக்காரியாக வரணும். ஓகேயா? என்னவா வர விருப்பம்? உங்களோட ஃப்யூச்சரில் என்னவா வர விருப்பம்? டாக்டராக வர விருப்பம். வெரி குட், சூப்பர். கட்டாயம் டாக்டராக வரணும். கடவுள்கிட்ட மண்டாடுங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு எப்பயுமே கிடைக்கும். நல்லா படிக்கணும். ஏன்னா நல்லா படிக்கிறது நம்ம பிள்ளை இந்த முறை. சரி ரைட், ஓகே. நல்லா படித்து நல்ல கெட்டிக்காரியாக வரணும். சரி ஓகே. ஒரு இந்த பிறந்த நாளில் வந்து குபேராவுக்கு ஒரு கவிதை ஒன்று வாசிப்போம்னு நினைக்கிறேன். சரி என்ன சொல்கிறீங்க? கவிதை ஒன்று வாசிப்போமா? சரி கட்டாயம் ஜாருன்னு சொல்லணும். பிள்ளையான விட சொன்னால் பாட்டு படிக்கிறேன். என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? என்ன பாட்டு? சினிமா பாட்டா? அப்போ தேவாரமா? சரி பார்க்கலாம். தேவாரமான்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே. என் செல்ல மகளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வெற்றியே உன்னை தேடி வர வேண்டுமென்று வாழ்த்துகிறோம். இந்நாளில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வாழ்த்துகிறோம். நாம் இங்கு மலர் சூடி வரும் வசந்தம் நீயே, வானில் தோன்றும் கதிரவனும் நீயே, இன்பம் கொண்டு வரும் இனிதான உறவே, என்றும் நீ சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம். நாம் இங்கு இன்று போல் என்றும் ஆனந்தமாக வாழ மனதார வாழ்த்துகிறோம். வெற்றிகள் தழுவிட, தோல்விகள் விலகிட, இன்பங்கள் பெருகிட நல்வாழ்த்துக்கள் கூறி நிற்கிறோம் குபேராக்கு என்று சொல்லி ஒரு சின்ன குட்டி கவிதையை தந்திருக்கிறாங்க. சரி பார்க்கலாம். ஃபைனலாக யாரை சொல்கிறீங்க? சரி கேக் கட் பண்ணுறதுக்கு முதலாக உங்களோட அம்மாவா அல்லது அப்பா அம்மாவா அல்லது பிரியா சித்தியா அல்ல இன்னொரு சித்தி இருக்கிறாங்களா? அவங்களா? என்ன சித்தியா? அவங்கள கிரிச்சித்தா. யாரால்? இவங்களில் யாரால்? அப்பா அம்மா. வெரி குட். சரி இப்போ அப்பா அம்மா பெரிய பிள்ளைக்கு ஏதாவது மோதிரம் போட போகிற போல நான் நினைக்கிறேன். பிள்ளை அப்பா அம்மாவை சொல்லியிருக்கிறாங்க. சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணு. அப்படி என்ன இல்லைங்க? ரைட் பாருங்க. அப்போ நீங்களாண்ணா பேர் இருக்கா? யாராண்டி இருக்கா? யாரம்மா? வடிவா கிட்ட பிடிச்சி பார்க்கணும். யாரால்? பெரியம்மாவா? வெரி குட். சரி ஓகே. இந்த மாதிரி வந்து பிள்ளைக்கு வந்து பிள்ளை எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாளில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட அண்ணாவா அஜய்? அண்ணாவா தம்பியா? அண்ணா அஜய், பெரியப்பா பெரியம்மா வந்து இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. ஓகேயா? பிள்ளை இந்த பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? ஒளிஞ்சிருக்கிறாங்களா? என்ன சொல்கிறீங்க? அப்படியா? ரைட் ஓகே. பிள்ளைக்கு வந்து எப்போவுமே பிள்ளைக்கு வந்து பெரியம்மாக்கள் பக்கத்துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறக்கா கட் பண்ணுவாமா? சரி இந்த மாதிரி பிள்ளைக்கு இந்த சர்ப்ரைஸை செய்த நிறைய கிஃப்ட்டுகளை வேண்டி தந்த பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் உங்களோட அண்ணாவுக்கும் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நன்றி. ஓகேயா? சரி நன்றி காணுமா? கூப்பிடுமா? அவங்கள இருக்கா கூப்பிடுங்க. பெரியம்மா பெரியப்பா அண்ணாவுக்குள்ளையெல்லாம் கூப்பிடுங்க. பாப்பா என்ன உங்களுக்கு கண்ணால் காட்டுற மாதிரி இருக்கு? கூப்பிடுங்க பெரிய சத்தமா. I love you, mommy. Love you so much. கொஞ்சி தீர்க்கவா
குழந்தை போல மாறிடவா நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்து நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ ஓகே குபேரா என்ன மாதிரி சந்தோஷமா பாட்டு ஒன்று படிப்போம்மா என்ன முழுசுறதை பார்க்க பயமாக கிடையாது ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் லக்கா ஓகே ஓகே இது திக்கக்கூடாது